happiness forever. My Jesus gives to me holiness forever. My Jesus gives to me. I will praise him, praise him, praise him forever. I will praise him, praise him, praise him forever. Praise the Lord. Happy Christmas. கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் எல்லோருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுப்பாராக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தையை அருமையான பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, சபை நடத்தக்கூடாது, சபை இருக்கக்கூடாது, பாடக்கூடாது, துதிக்கக்கூடாது, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி மிகுந்த பிரயாசப்பட்டு சவுலாக எங்கே போனாலும் அநேகரை வீழ்த்துமதியாக போனவர் தான் அந்த சவுல். அது தேவனுடைய மரணத்திற்கு மிக முக்கியமான ஒரு பர்சன் சவுல். எல்லாரும் அவரை கண்டு பயந்தாங்க. ஆனால் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டு தான் இருந்தது. துதிக்கிற ஒரு கூட்டம் துதித்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களை போல நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, உங்களை போல பாடுறீங்களே, உங்களை போல கர்த்தருக்காக வைரக்கமாக நிற்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, உங்களை போல உங்களுடைய இந்த சித்தாந்தத்துக்கு விரோதமாக யார் செயல்படுகிறார்களோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கர்த்தர் மாற பண்ணுவார். கவலைப்படாதீங்க. அதுதான் கிறிஸ்மஸுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவை அவங்க பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை அவங்க பார்த்துட்டா சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஜீசஸ் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் சக்ஸஸ் உங்களை விட்டு விலகாது. அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். யார் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் பிஸ்னஸ்லேயோ குடும்பத்திலேயோ உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அகென்ஸ்டாக கவலைப்பட வேண்டாம். அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு சாமி வந்த நோக்கம் பாவியாக என்மேல் அவர் கிருபையாக இருந்தது நிமித்தமாக எனக்கே அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது உங்களுக்கும் கொடுப்பார், உங்களை சார்ந்தவர்களுக்கும் கொடுப்பார். நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? சபையை நடத்திட்டு இருக்கிறோம், ஆத்துமாக்கள் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த வருஷத்துலேயும் ஆத்துமாக்கள் வரும்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் எனக்கு அகப்படலை. கவலைப்படாதீங்க. சற்று ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? திரளான மீன்கள் அகப்பட்டது. 2024 நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட போறீங்க. உங்க சபைகளில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் சபைகளை சேர்க்கிற நேரம் வந்துவிட்டது. உங்கள் சபையில உங்கள் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு நேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருங்க. அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து என் உள்ளத்தில் வர வேண்டும், என் இல்லத்தில் வர வேண்டும், என் சபைக்கு வர வேண்டும், என் ஊழியத்தில் வர வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக்கிட்டே போங்க. அவர் அற்புதங்களை செய்வார். அந்த சவுல பவுலாக மாற்றினவர் உங்களுக்கு அகென்ஸ்டா, இந்த ஊழியத்திற்கு அகென்ஸ்டா, உங்கள் பிஸ்னஸ்க்கு அகென்ஸ்டா, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அகென்ஸ்டா, உங்கள் ஐஸ்வர்யத்துக்கு அகென்ஸ்டா இருக்கிறவங்களை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாற பண்ணிக்கிறவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். அவர் இல்லத்தில் வருவார், சபைக்கு வருவார், உங்கள் பிஸ்னஸ்க்கு வருவார். அவர் அற்புதங்களை செய்ய ரெடியாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் இந்த சந்தோஷம், உங்கள் இல்லத்தில் சந்தோஷம், உங்கள் பிஸ்னஸில் சந்தோஷம், உங்கள் பிரயாணங்களில் சந்தோஷம் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற ஒரு வார்த்தையின் பிரகாரமாய் எங்களுக்காக பிறந்தவரே, பாவியா இருக்கிற எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே, எங்க உள்ளத்துல வந்து பரிசுத்தப்படுத்தினவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ அன்பு கூட வரட்டும். யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தினால, இந்த வார்த்தையினால அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அவருடைய உள்ளங்களில் நீர் இடைப்படுவீராக. சவுலுடைய இருதயத்தில் பேசி உங்களுடைய ராஜ்யத்திற்காக பிரித்தெடுத்தவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஜெபங்களில் என் தேவனுடைய வல்லமை கடந்து வந்து யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, யாருக்காக துதிக்கிறார்களோ, யாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ, யாருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசு சாமி ஒரு அதிசயத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.